பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாகும். நம்ம இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். மரணமும் ஜீவன் அதன் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவனமானாலும் மரணமானாலும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பிரியப்பட்டால் அதை நாம் செயல்படுத்துவோம். அதன் மேல் ஒரு பிரியம் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா மனிதருக்கும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எல்லா மனிதரும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஜீவனுள்ளோர் தேசத்தில் தேவனை துதிக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். ஆனால் அதில் பிரியப்படுகிற ஒரு தேவ பிள்ளை எதை செய்ய வேண்டுமா? நாவில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். அந்த கனி என்பது அதன் பலன். கனி என்று வேதம் சொல்கிறது எல்லாமே அதன் செயல்பாடுகளில் வருகிற, அதனால் வருகிற அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம். ஆகவே மரணமும் ஜீவனும் நம் நாவில் இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அதன் பலன் வரும். அதன் பலன் என்பது அதன் விடுதலை வரும். அது அப்படியே சம்பவிக்கும். ஆகவே இந்த கால வேளையில் அதில் பிரியப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் தேவன் சொன்னார், தேவன் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை நம்புகிறது மட்டுமல்ல, நம்பி அறிக்கையிடுவது மட்டுமல்ல, அந்த காரியம் என் வாழ்வில் வர வேண்டும், அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று அதில் பிரியப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது, அதில் பிரியமா இருந்தால் அதை நாம் மறக்கவும் மாட்டோம். அது பிரியப்பட்டால் அதை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம், பெற்றுக்கொள்ளுகிற வரை. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் நன்மையை வாஞ்சிக்கிறோம், ஜீவனை வாஞ்சிக்கிறோம், சுகபலத்தோடு ஜீவன் உள்ளோர் தேசத்தில் தேவனை துதிக்க வாஞ்சிக்கிறோம். அந்த வாஞ்சையின் பிரதிபலன் நாம் அதை அறிக்கையிடுகிறோம், அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். அப்பொழுது அது நமக்கு நன்மையாய் அந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதை நாம் காண முடியும். பிரியப்படுகிற தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் வேதம் சொல்லி நான் நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். ஆகவேதான் நம்ப பண்ணின வார்த்தையை நாம் அதில் பிரியப்பட வேண்டும். எதில் பிரியப்படுகிறோம்? மரணமும் ஜீவனும் நம் நாவில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற தந்தவர். எதை பிரியப்படுகிறோமோ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் அதை பிரியப்பட்டால் இருக்கிறதை விட போகிறது நல்லதென்று பிரியப்படுகிறது அல்ல. ஜீவனை பிரியப்படும் போது அதை எதை நீ பிரியப்படுகிறாயோ அதை நீ சொல்லுவாய், அதை நீ அறிக்கையிடுவாய். அதன் பலனான கனியை நீ புசிக்க போகிறாய், அதை அனுபவிக்க போகிறாய். அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் அதில் பிரியப்படுகிறவர்களாய், அதை சுதந்தரிக்க வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தையும் கர்த்தர் இந்த நாள் காலை வேளையில நம்மோடு உணர்த்தி இருக்கிறார். ஆமென். அதை பிரியப்படுவோம், அதை வாஞ்சிப்போம், அதை பயன்படுத்துவோம், அதன் பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை செபிகள். நல்ல தகப்பனே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கடந்து வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளின் இருதயங்களில் என் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை வாஞ்சை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், பிரியப்படுகிறவர்களாய் என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரை அதை பயன்படுத்த உதவி செய்யும், அறிக்கையிட உதவி செய்யும். நாவின் அதிகாரத்தில் கொடுத்திருக்க அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள என் தேவன் வசனத்தை நம்பி அதை அறிக்கையிட உதவி செய்ய ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை அப்படியே வழி நடத்துவீராக. ஒவ்வொரு தெய்வ ஜனமும் இந்த நன்மைகளில் பிரியப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க செபிக்க, நோக்கி துதிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறங்கி உதவி செய்வீராக. இம்மட்டும் இறங்கி நடத்தினீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
அதில் பிரியப்படுகிற தெய்வ பிள்ளைகள் அதன் கனியை புசிப்பார்கள். God bless you. Praise the Lord.